ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வெங்கட் பாலா ஹாட் 263 யூடியூபர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு படத்தோட விமர்சனம். என்ன படம்? வாழை. வாழையடி வாழையாக நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி ஒரு வாழை மரத்தை வச்சு இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா அப்படின்றது தான் ஒரு மாரி செல்வராஜோட திறமை. மாரி செல்வராஜ் அப்கமிங் டைரக்டர். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பரியேறும் பெருமாள், கர்ணன், இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறைய எடுத்து அவர் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல படம் ஓடிட்டுருக்கு. அது இல்லாமல் அவர் நம்ம ஒரு ஜாதி பட டைரக்டராக நம்ம எல்லாருமே விமர்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் ஒரு ஜாதி படம் எடுக்கிறாரு, ஒரு தனிப்பட்ட சமூகத்தை எடுத்து காட்டுறாரு அப்படின்றத எல்லோரும் ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட வாழ்க்கை வரலாறு, சிறு வயதில் நடந்த உண்மை சம்பவம். என்னன்னா உண்மை சம்பவம் நமக்கெல்லாம் இந்த நியூஸே இப்போ தான் தெரியுது. இதுதான் உண்மை. இந்த நியூஸ் இந்த மாதிரி ஒரு 19 பேர் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இறந்துருக்காங்கன்றது நமக்கு இப்போ தான் தெரியுது. பாருங்கள், நம்மளாம் இப்போ எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் அவரோட வயசில் அவர் ஊரில் பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நல்லா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் நல்லா கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு துறையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த துறையில் அவங்க மிகப்பெரிய ஆளுமையாகிறாங்க. நானும் சினிமாவில் பார்த்துட்டேன். நிறைய பேர் அந்த சவுத் சைட்லேருந்து அந்த கிராமத்தில், மதுரையாக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், இதை மாதிரி நிறைய ஊர்கள், இந்த திருச்சி, இந்த மாதிரி இந்த சினிமாவில் உள்ள வர்றவங்க எல்லாருமே ஜெயிச்சிடறாங்க. நானும் சென்னையில் இருக்கிறேன். இது வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கவே முடியல. நானும் பல முயற்சிகளை எடுத்துட்டேன். ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம். ஓகே, நம்ம கதை வேணாம். நம்மளோட கதையை எடுத்தாலே ஓடும், அது வேறு விஷயம். ஒவ்வொரு மனிதனுடைய கதை எடுத்தாலே படம் ஹிட்டு தான். ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும், அமைப்பு இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் மாரி செல்வராஜ் வாழை படத்தில் ரொம்ப சிறப்பாக எடுத்து முடித்து மிக சிறப்பாக தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. அவருக்கு பார்த்திங்கன்னா 3 ஷோவும் அவரோட படம் தான் ஓடுது. வாழை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கதை. சண்டை கிடையாது, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, இந்த மாதிரி வில்லன் கிடையாது, ஹீரோயின்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் இல்லாமையே ஒரு படம் எடுக்க முடியுமா? சண்டை, ஃபைட்டு, இதெல்லாம் பாட்டு, கிராமத்தோட பாட்டு, இந்த கொட்டி மேளம் தான், நாதஸ்வரம் தான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அழகான ஒரு கிராம சமூக சூழல், அது எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்து ஒரு கலவையாக பார்த்து அவருடைய வாழ்க்கை வரல சிறப்பாக சொல்லி முடிச்சிட்டாரு. சின்ன பசங்க 2 பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் மாரி செல்வராஜா நடிச்சிருக்க பையனும் சூப்பராக ஹீரோவாக நடித்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் அவங்க சிஸ்டர் வேம்புவும் நல்ல கேரக்டர். அப்புறம் சேகர்னு ஒரு நல்ல ஒரு காமெடி, அது நல்ல காமெடி, ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம ஊரில் நடந்திருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது இல்லை. இது 19 பேர் ஒரே டைமில் இல்லை ஒரு லாரி கவுந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னா நியூஸ் நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவரோட வாழ்விலே உண்மை சம்பவத்தை நடந்ததுனால, தன்னுடைய அக்கா அதில் இறந்ததுனால இதை ஒரு கதையாக எடுத்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம். நல்லா பார்க்கலாம். ஒரு பாட்டு அவ்வளோ கொஞ்சம் ஓகே. மாரி செல்வராஜ் பொதுவாக நம்ம ஜாதி படங்கள் தான் மாரி செல்வராஜ் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை தாண்டி இதில் ஜாதி பற்றி எதுவுமே சொல்லலை, ஜாதி எதுவும் குறிப்பிடலை, எதுவுமே ஒரு தனிப்பட்ட சமூகத்தை உயர்த்தவும் இல்லை, தாழ்த்தவும் இல்லை. அவரோட நடந்த சோகம் நிகழ்ச்சிகளை நடத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சாப்பிட்ற சீனும் அந்த டெத்தும் ஒரே நாளில் அவருக்கு நடந்துருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த சாப்பிட்ற சீனும் அந்த டெத்து, அந்த 19 பேர் இறக்குறாங்க அவங்க அக்கா, அது எல்லாமே ஒரே நாளில் நடந்த சம்பவன்றது நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்வு அவர் பாவம் அந்த பாருங்கள், அவர் சாப்பிட உட்காரும் போது அந்த பசி எடுக்குது. ஆனால் நிஜமாலே பசி எடுத்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் கூட நானும் இந்த
இதெல்லாம் வந்து கடந்து வந்திருக்கேன். ஆனால் அவருக்கு நடந்த நிகழ்வு வேறு. அவர் சாப்பிட உட்காந்து கஞ்சியை குடிக்கிறதுக்கு அவங்க அம்மா தவறாக புரிஞ்சுக்கிறது, பையனுக்கு பசிக்குதுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு எடுத்த வேலையை முடிக்கணும். இதுதான் வந்து கிராமத்தோட ஆளுங்க நோக்கமாக இருக்கும். அருமையான ஒரு ஸ்கிரிப்டு. அந்த கஞ்சி சாப்பாடு ஓடுறது, மறுபடியும் அத்தனை பேர் இறந்தும் அவர் வந்து மறுபடியும் அந்த இடத்துல பசிக்காக, அந்த பசி பாருங்கள், அந்த இதெல்லாம் பார்க்காது. எவ்வளோ இதாக இருந்தாலும் தன்னோட உயிரை இது பண்ணணுமே சொல்லிட்டு சோகத்துலேயும் என்ன பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஒரு விஷயம். ஓகே, நல்ல படம், நல்லா நடிச்சிருக்காரு. கனி அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நம்ம ரஞ்சித் படத்தில் பார்த்துருப்போம். ரஞ்சித்தும் இதேமாரி சமுதாய படமும் அவரும் தங்கலான் படம் எடுத்திருக்காரு, நல்லா எடுத்திருக்காரு. இப்போதைக்கு அப்கமிங் டேரக்டர்ஸ் இவங்க 2 பேர் தான் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. சமுதாய சூழலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வாழையடி வாழையாக வாழைத்தாரில் இவ்வளோ பெரிய கதை இருக்குன்றது நமக்கு தெரியாது. அது தூக்கின்னு இப்படி சுமந்துட்டு போடுறது வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் கூட்டுன்னு தூக்கி, அதுவும் அந்த வயலில் சேத்துல நடந்து எல்லாம் எடுத்துன்னு போய் அவர் சேர்த்துருக்காரு. மாரி செல்வராஜுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து சேரணும்னு சொல்லிட்டு வெங்கட் பாலா யூடியூபர் வாழ்த்தி அவர் மென்மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறோம். சரிங்களா? அதனால் வந்து இந்த படம் பாருங்கள், மக்கள் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து எந்த ஒரு தாழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எந்த ஒரு சீர்கேடும் கிடையாது இந்த படத்தில். அதனால் வந்து நீங்கள் தைரியமாக இந்த படத்தை பார்க்கலாம். வாழையடி வாழை அப்படின்னு சொல்லி இந்த திரைப்பட விமர்சனத்தை நான் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெங்கட் பாலா யூடியூபர் வெங்கட் பாலா ஹார்ட் 263க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரிவ்யூஸ் பாருங்கள் நிறைய. ஓகே, தேங்க்யூ, நன்றி, பாய் பாய், see you.